தேர்தலை தள்ளி வச்சிட்டு 2000 ரூபாய் கொடுத்த கட்சி பாஜக. அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஏற்கனவே மக்கள் சபைன்னு சொல்லி ஒன்று நடத்தி ஒரு 2 தரப்புக்கு சண்டை வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டாவை உருட்டி விட்ட தருணம் அப்படின்றதெல்லாம் நம்மளும் வந்து தலைப்பில் போட்டிருப்போம். நீங்கள் நிறைய பேர் பார்த்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு வகையில் நேற்று பார்த்தீங்கன்னா அதே அண்டாவை திருப்பி உருட்டியிருக்காங்க. அதுதான் சம்பவம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாஜகவோட தரப்புலேருந்து எஸ்டி சூர்யா அவர்கள் வந்து திமுக மேலே அதிகமாக விமர்சனம் வச்சுட்டாரு. அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டாவேல் அவர்களால் தாங்க முடியலங்க. எங்கே போனாலும் கதறிட்டு வரதே இவரோட பொழப்பா இருக்குது. அப்படி கதறதுக்கு பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவாப்ல, டக்குன்னு அடியாளோட போய் அப்படியே ஒரு சலசலப்பை பண்ணி விட்டுட்டு 2 தடவை அப்படியே இந்த சின்ன பிள்ளைங்க ஆட்டையில் வந்து ஒருத்தர் தோத்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஆட்டையை கலைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே கலச்சு விடுறதுக்கு பிளான் பண்ணாப்ல. இதைத்தான் செய்வீர்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும். நான் இன்னும் பொறுமையாவே பேசுறேன். மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு முன்பாக கூட இல்லை. சகோதரி எச் சூர்யாவுக்கு தெரியும். கடைசியில் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு டிவிலேருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. என்னன்னா இப்போ முக்கியமாக சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்டி சூர்யா அப்படி என்ன தான் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே சொல்லலைங்க. அவர் வந்து இவ்வளோ வருஷமும் பொங்கல் வந்துச்சு. இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து 4-5 வருஷம் ஆக போகுது. இந்த வருஷம் மட்டும் நீங்கள் 3000 ரூபா கொடுக்குறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் அப்போ வந்து தேர்தலுக்காக தானே கொடுக்குறீங்கன்னு சொல்லி நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டார். அதுக்கு உடனே நம்ம ஆண்டாவுக்கு உடனே படக்குன்னு கோவம் வந்து போய் அவரோட டர்ன் வரும்போது பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து 3000 ரூபா கொடுத்துட்டோம், தேர்தலுக்காக கொடுத்தோம்னு சொல்கிறீங்களே, மகாராஷ்டிராவில் கூட தான் தேர்தல் வந்துச்சு. அந்த ஒரு டைமில் வந்து தேர்தலை நிப்பாட்டி வச்சுட்டு பிஜேபி எல்லாருக்குமே 2000 ரூபா கொடுத்து தானே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாரு. இது வந்து பேசும்போது 2 தடவை நான் அதற்கான பொறுப்பை அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கான கூட்டம் இல்லை. நீங்க பேசுங்க, முதல் சுற்று பேசுங்க. அடுத்த சுற்றில் அப்படி ஒரு குறைகள் ஏற்பட்டால் நான் அந்த பயம் இருக்கட்டும். மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும். இதுதான் வந்து ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விதியை மீறுறதே வந்து இவங்களுக்கு பொழப்பா போச்சு. யார், அண்டா குரூப்புக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 அடியாட்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்க வேண்டியது எதிர்த்தரப்பு. உதாரணத்துக்கு எஸ்டி சூர்யாவோட ஏற்கனவே வந்து பஞ்சாயத்துன்றது தெரியும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட கைகளை வரைக்கும் போய் காவல்துறை வரையும் போய் அடியாட்களோட வந்து வாசல் நின்றுட்டு நீ எப்போ வேணாலும் வாடா உன்னை நான் சந்திக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு. இதே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தணும், இன்னி வந்து இவங்களை விடக்கூடாது, அவங்களோட டிஆர்பி அதாவது தொலைக்காட்சியோட டிஆர்பி ஏற்றுறதுக்கான ஒரு அரசியல்வாதிகளை வச்சு மோத விடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொண்டருக்கும் நிறைவாக எனக்கு முன்பாக கடைசியாக பேசிய அன்பு தோழர் எச் சூர்யா அவர்கள் பேசியதுல நீங்க கடைசியாக வந்து இப்ப கொடுத்துருக்கீங்களா, ஆட்சியின் நிறைவு தருவாயில் 3000 ரூபாய் கொடுத்தீங்க பொங்கல் பரிசு தொகையாக, அச்சமா அப்படின்னு கேட்டாரு. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற உடனேயே கொரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாயை முதலில் விடுவித்தது. முதல் கையெழுத்தே அதுதான் என்பதை சகோதரர் எச் சூர்யா அவர்களுக்கு பணியோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டது என்பதையும் அவருக்கு நான் நினைவூட்டுகிறேன். மாதம் பேசட்டும், வெயிட் பண்ணுங்க. நான் பேசி முடிச்சிடறேன். பேச விடுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். உங்க தரப்புல அங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசுவாங்க, மறுக்கட்டும் அவங்க. அமைதியா இருங்க தோழர், பேசலாம் இருங்க. அந்த ஒவ்வொரு உண்மையா பேசுறேன். எல்லா உண்மையும் சுடும். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. பொறுமை இருக்குல்ல, பயம் இல்லையா? ஒன்றும் பயம் இல்லைல்ல, அப்ப தைரியமா இருக்கீங்கல்ல? பொறுமையா இருங்க. மகாராஷ்டிரா இல்ல, 3 பேர் பேசும்போது இருந்த அமைதி நான் பேசும்போது இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அச்சம், பயம். மகாராஷ்டிரால இல்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் கத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க நோக்கம் புரியுது. மோதுற அளவுக்கான ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விடுறது இந்த தொலைக்காட்சி அப்படின்றத நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று மறுபடியும் சலசலப்பாய் ஒரு பெரியவர்லாம் கூட சொல்லியிருப்பாரு. உடனே அதுக்கு அண்டாவேல் சொல்றாரு என்னன்னா, நான் பாயிண்ட் பேச வந்திருக்கேன், உங்ககிட்ட பாயிண்ட் பேசுச்சுன்னா உங்க சைட்லேருந்து பேசுறவர்கிட்ட பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஏன் பயப்பட போறீங்கன்னு சொல்லி எப்படி சொல்றது, ஒரு சூடான வார்த்தைகளையும் அந்த கோவப்படுத்துறதுக்கான இதையும் பார்த்து மேடைகளில் இருக்கிற அவங்கக்கிட்ட பேசுனா பரவாயில்ல, கீழே இருக்கிறவங்கள்ட்ட பேசுறாருன்னும் போது அது தப்பா போகுது. கீழே இருக்கிறவங்க பதிலுக்கு பேசுவாங்கன்றது அவருக்கும் தெரியும். ஆனால் கூட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும், நம்ம இருக்கிற இடத்த வெளியில காட்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு பிரச்சனை பண்ணணும்,
நம்ம வந்து வெளியில தெரிஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாப்ல என்னமோ தெரியல. கடைசியில கதறி கதறி அழுதுட்டு வெளியில போயிடுறாரு. ஆனா போற இடங்கள்லாம் பாருங்க, இப்போ ஒரு மக்கள் அரங்கம் டிவில வட்டமேசை மாநாடுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறாங்க. பாதியில வந்துடுறாப்ல. ஏற்கனவே அதே நியூஸ் 18ல போய் பிரச்சனை பண்ணிட்டு பாதியில வந்துடுறாப்ல. நேத்தும் அதே பாதியில வந்துடுறாப்ல. இதே வந்து ஏன் இப்படி திருப்பி திருப்பி இவரையே கூப்பிடுறாங்க? என்ன காரணம்? இந்த மாதிரி பண்றாப்லன்னு தெரியுது. தெரிஞ்சிருந்தும் இவரை கூப்பிடுறாங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? இன்னைக்கு எஸ்.சி. சூர்யா அவர்களுக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆட்களை அடிச்சுக்கிற அளவுக்கும் ஒரு கொல்ற அளவுக்கும் கூட பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்கள மறுபடியும் ஏறி உட்கார வச்சுக்கிட்டு 2 பேத்தையும் இங்கிட்டு அவங்களோட தரப்பையும் வந்து ஆட்களையும் கீழே உட்கார வச்சு பிரச்சனை பண்றதுக்காகவே இந்த தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்துறாங்களா? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்ணி அவங்களோட டிஆர்பி ஏத்துறாங்களா? அவங்களோட வேலை என்ன? ஒரு 4 பேரை பேச வேண்டியது, நாகரிகமா பேசி முடிச்சு விட்டுட்டு சுமூகமா முடிச்சுட்டு போறது அப்படின்றது ஒரு தொலைக்காட்சியோட வேலையா இருக்கணும். அந்த வாதங்கள் வந்து காரசாரமா இருக்கும் அப்படின்றது ஒரு நாகரிகம். ஆனா பாத்தீங்கன்னா, இங்கிட்டு அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை விடுறது. ஏன்னா அவங்களோட மேடை பேச்சே வந்து எவ்வளோ தூரம் கீழ்த்தரமா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இங்கிட்டு எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட ஆட்களும் பாஜக ஆட்களும் வந்து அதுக்கு நிகராக வந்து அவர்களையும் பேசி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இன்னும் அந்த நியூஸ் வெளியில் இன்னும் யாருக்குமே தெரியாது. இனிமேல் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு அடுத்ததுக்கான ஒரு வீடியோ உங்களுக்காக கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஏன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அவரோட சேனலில் உட்காந்து கதறி கதறி அழுவாப்ல. இதுதான் வந்து அண்டாவேல்களோட ஒரு வேலை. அந்த நெறியாளர் எவ்வளவோ தூரம் வந்து அவர் கூப்பிடுறாரு. இருங்க 2ஆம் சுற்றுல நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிச்சு விடுவோம். ஆனால் அண்டா அவர்கள் கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப கதறி அழுதுட்டு கிளம்பி போயிட்டாரு. இதுதான் வந்து நேற்று நடந்த ஒரு சூழ்நிலை. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தொலைக்காட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு அரங்கம், மக்கள் அரங்கம், மக்கள் சபை, மக்கள் மன்றம் இந்த மாதிரி நிறையா போட்டு அவங்களோட டிஆர்பி ஏதிக்கிறதுக்கு நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லிட்டு 4 பேரை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுறது வழக்கம். இதில் நாம் தமிழர் கட்சி என்ன பேசுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் அனில் 65 போட்டுருவேன்னு நம்ம சாட்டை இடுமாவனம் கார்த்தி என்ன சொல்வார்? இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி 2 வார்த்தை பேசுவார். இதை தவிர இவங்களுக்கு டிவிகே பற்றி பேசுறது ஒன்றும் கிடையாது. இப்போ டிவிகேவோட நாஞ்சில் சம்பத் வரார் அப்படின்னா 26 வந்துருச்சு. நானும் வந்து இப்போ டிவிகேல இணைஞ்சிருக்கேன், கண்டிப்பாக நான் டிவிகே விட்டுட்டு போக மாட்டேன். இன்னி வந்து 26 வந்து தளபதி அவர்களுக்கு தான் சொல்லிட்டு இவரோட பாயிண்ட்டை அவர் வைப்பார். இப்போ இப்ராஹிம் போனார் அப்படின்னா சாட்டைக்கு இப்ராஹிமும் ஒரு வாக்குவாதமாகவே இருக்கும். அது பார்க்குறதுக்கு நாகரிகமாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏற்கனவே சாட்டை வந்து இந்த துளுக்கு பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுருந்தா தான் இப்ராஹிம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணுறதுக்காகவே இந்த தொலைக்காட்சி பூரா அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா? இவங்களுக்கு இப்போ மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க நீங்க அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்கன்ட்டு போயிடும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் ஆத்தாடி நம்ம தலைவன் இவன் பேசிட்டான்டா, அவன் நம்ம தலைவன் பேசிட்டானான்னு சொல்லி 2 பேருக்கான அடிதடி ஏற்படுத்தி ஒரு வன்முறையை தூண்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு. இந்த 3 நிகழ்ச்சியுமே மக்கள் அரங்கம், மக்கள் சபை இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமா ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில அமைக்கிறது அப்படின்றது ஒரு நாகரிகம். ஆனா இங்க என்ன பாதுகாப்பு இருக்குன்னு தெரியல. திடீர்னு கீழே இருந்து மேலே ஏறாங்க, மேல இருந்து கீழே இறங்குறாங்க, அடிக்க பாயிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கட்சிகளுக்குள்ள ஒரு பிளவுவாதத்தையும் ஒரு பிளவுவாத அரசியலை ஏற்படுத்துறது இந்த தொலைக்காட்சியெல்லாம் துணை போகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இதை பார்க்குற வியூவர்ஸ் நீங்களும் உங்களோட கண்டென்ட்டை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிடுங்க. இதுதான் நம்மளோட கருத்து. இதோட வீடியோ தான் நீங்கள் முன்னாடி பார்த்தது. எவ்வளோ தூரம் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள், கமெண்ட்டை சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பேசிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் பேசி முடிச்சிடறேன். பேசட்டும், பேச விடுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். உங்க தரப்புல அங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசுவாங்க, மறுக்கட்டும் அவங்க. அமைதியா இருங்க தோழர், பேசலாம் இருங்க. அந்த ஒவ்வொரு உண்மையா பேசுறேன், எல்லா உண்மையும் சுடும். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. பொறுமை இருக்குல்ல, பயம் இல்லையா? ஒன்றும் பயம் இல்லைல்ல, அப்ப தைரியமா இருக்கீங்கல்ல? பொறுமையா இருங்க. மகாராஷ்டிரா இல்ல, 3 பேர் பேசும்போது இருந்த அமைதி நான் பேசும்போது இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அச்சம், பயம். மகாராஷ்டிரால இல்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் கத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க நோக்கம் புரியுது. என் கருத்து தயவு செய்து அமைதியா இருக்கு.